இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயே ஆச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். கேஸ் சிலிண்டர் யார் சார் அமல்படுத்தும், யார் சார் வந்துட்டு சப்ளை பண்ற அதிகாரம், பர்ச்சேஸ் பண்றது எல்லா அதிகாரம் யாருக்கு? மத்திய அரசுக்கு. யார் தெரியுமா சூழ்ச்சி பண்றது? விஜய் தான் சூழ்ச்சி பண்றாரு. மாநில அரசை கொண்டாந்து அதில் சேர்க்கிறார். ஏன்னா உங்க ஓட்டு வேட்டைக்காக, தேர்தல் அரசியலுக்காக மக்கள் கிட்ட பொய் சொல்லலாமா? பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். நம்ம கடைசி படமான ஜனநாயகன் எங்க அது இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி, அதோட இன்னும் பல பல சூழ்ச்சிகள். உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். 4 மாசமா ஏன் மௌனமா இருந்தீங்க? அது பத்திக்கிட்டு எறிகிற போது எல்லாரும் குரல் கொடுத்தாங்களே, ராகுல் காந்தி, ஸ்டாலின் எல்லாரும் குரல் கொடுத்த போது வாய மூடி மௌனமே இருந்தீங்களே ஏன்? சரி, அதுலயும் இன்னொரு பொய்ய சொல்றாரு. ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்கிற ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கறவருடைய அந்த எஸ்ஓபியை அமல்படுத்துங்கன்னார். பிஜேபி ஏதாவது பதில் கடிதம் எழுதியிருக்கா? எழுதி 5 நாள் ஆச்சு சார். பதில் கடிதம் வந்துச்சா சார்? இல்லை. ஏன் வரல? அப்போ மத்திய அரசு பிஜேபிக்கு குடைச்சல் கொடுக்குறோன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? விஜயோட அரசியல் வாழ்க்கை அதோட முடிஞ்சிருக்கும், முடிச்சிருவாங்க, அது வேற. மற்ற விஷயங்களை பற்றி ஏன் பேச மாட்டார் அவர்? திமுக பற்றி விமர்சிக்கிறதுக்கு மற்ற விஷயங்கள் ஏன் பேச மாட்டீங்க? புரியுதுங்களா சார்? இதுதான் தூய சக்தியினுடைய லட்சணம். இதானா சார்? எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். ஊழலை விட மோசமானது இவ்வளவு பொய் பேசுறது. 2 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்றதுக்கு நீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்க, நெருக்கடி கொடுக்குறாங்களான்னு. மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆதாரத்தோட உதயநிதிக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க, ஸ்டாலினுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க? கனிமொழி இப்ப சென்னையில பிரச்சாரம் பண்ணான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவருக்கு எத்தனை மணி நேரம் கொடுங்க? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்க அப்படி கேட்டீங்களா? தாவேகா கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தினர் கொடுக்கப்பட்ட அப்ளிகேஷனை வெளியில விடுங்க. பெரிய ரகசிய டாக்குமெண்ட் கிடையாது, எக்ஸ் ஃபைல் கிடையாது. பிரச்சாரத்தை ரத்து பண்ண எப்படி சார் அனுபவம் வரும்? இது பெருமையா? பிரச்சாரம் ரத்து, 1 மணி நேரம் தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்க முடியாது, எப்படி அனுபவம் வரும்? தேர்தல் ஆணையத்தின் தோலை உரிக்க வேண்டிய விஜய் மௌனமாக இருப்பது இந்த நாட்டுக்கு செய்கிற கேடு, இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம். இதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம். இப்படி ஒரு அரசியல்வாதினா இதுதான் சார், நம்ம தான் சார் சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு கற்றுக் கொடுக்குறோம் சார். இதை கற்றுக்கவும் மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன், ஆனால் எனக்கு துரோகம் பண்ணுறான்னு ஒரு 10 பேர் போய் பேசுங்கன்னா அதுக்கு வேற ஊருக்கு போகணும் விஜய். இந்த நாடு சரிப்பட்டு வராது. எல்லாரும் முன்னா சேர்ந்துக்கிட்டு நம்மள உங்க விஜய எப்படியெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்னும் இவர் பெரிய வானத்தை வந்து குதிச்சிட்டாரா? இவர் அப்படியே தடுக்கிறதுக்கு எம்ஜிஆருக்கு எதிராக நடக்காதா சார் இவருக்கு எதிராக நடந்துற போகுது? அப்படி அவங்கெல்லாம் அந்த காலத்தில் சந்திக்காத நெருக்கடியாக நீங்கள் சந்திச்சிட்டீங்க. உங்களை என்ன பண்ணிட்டாங்க? என்ன சார் பண்ணிட்டாங்க விஜய? எனக்கு புரியல. விஜய் என்ன சார் பண்ணிட்டாங்க? வீட்டை விட்டு வரக்கூடாது, தொலைச்சு விடுவேன், நீலாங்கரை தாண்டி வண்டி வந்துச்சுன்னா பிச்சு விடுவேன். யாராவது போலீஸ் போட்டு பேரிகார்ட் போட்டு தடுத்து வச்சிருக்கால. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழக அரசியல் நாளுக்கு நாள் பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் நிலையில் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் எஸ்பிஎல். வணக்கம். விஜய்க்கு வந்து தேவையில்லாமல் நெருக்கடி கொடுக்குறாங்க, ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் பண்ணுறாங்க. ரத்தோர் வந்துட்டார், பழைய டிஜிபி போய் ரத்தோர் வந்துட்டார். இருந்தால் கூட பிரச்சனைகள் தொடருது. ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வந்து என்ன தான் தேர்தல் கமிஷன் பார்த்துக்கிட்டா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வந்து இன்னும் விஜய்க்கு வந்து தொந்தரவு கொடுக்குது, குடைச்சல் கொடுக்குது அப்படிங்கிற செய்தி நிறைய வந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்கல? இந்த ஒரு கடந்த முறை முதல் முறையாக பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணிட்டு 2 தொகுதியை ரத்து பண்ணார்ல, பாதி தூரம் போயிட்டு போக முடியலன்னு. அப்படி வந்த உடனே அடுத்த நாள் நிர்மல்குமார் ஒரு கடிதம் எழுதினார், அமித்ஷாவுக்கு எழுதினார், உள்துறை அமைச்சகத்துக்கு எழுதினார். ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கறவருடைய அந்த எஸ்ஓபியை அமல்படுத்துங்கன்னார். பிஜேபி ஏதாவது பதில் கடிதம் எழுதியிருக்கா? எழுதி 5 நாள் ஆச்சு சார். பதில் கடிதம் வந்துச்சா சார்? இல்லை. ஏன் வரல? அப்போ மத்திய அரசு பிஜேபிக்கு குடைச்சல் கொடுக்குறோன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லணும்ல சார். ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது அவங்க தான், அந்த எஸ்ஓபி அமல்படுத்த வேண்டியது அவங்க தான், ஏன் கொடுக்கல? எல்லாத்தையும் நீங்கள் அரசியல் விஜய் யாரு முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா? ஆமா. இந்த நாட்டில் இருக்க சட்டத்திட்டங்களை மதிக்கணுமா இல்லையா? ஆமா. எதுக்கு எடுத்தாலும் திமுக சதி பண்ணுது, அண்ணா திமுக சதி பண்ணுது, பிஜேபி ஏன் சார் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து எஸ்ஓபி அமல்படுத்துங்கன்னு சொல்லி 5 நாள் ஆச்சு, பிஜேபி வாய் திறக்கலையே. பிஜேபி சதி செய்கிறதுன்னு ஏன் விஜய் வாயிலிருந்து வரல?
சதி செய்தே இல்லையா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க ஏன் சார் முன்னாடி பாஞ்சிட்டு வர்றீங்க? விஜய் வாயிலிருந்து ஏன் சார் வரமாட்டேது? பிஜேபி தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கிறது, மத்திய உள்துறை அமைச்சகம் தன் கடமையிலிருந்து தவறுகிறது, ஏன் வரமாட்டேது விமர்சனம்? இப்ப கடைசியா பேசின விஜயோட மீட்டிங்ல மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் ரெண்டுமே சூழ்ச்சி செய்யுதுன்னு ஒரு வார்த்தை சூழ்ச்சி செய்து எதை பத்தி அடுத்து வாங்கல இல்ல, சூழ்ச்சி எல்லா சூழ்ச்சியும் அவர் சொன்னது ரெண்டு விஷயம் சார். ரெண்டு விஷயத்துக்கு அப்படி சொன்னாங்க. ரெண்டு பேருமே மக்களை பத்தி கவலைப்படல, ரெண்டு பேரும் சூழ்ச்சி செய்யறாங்க. ரெண்டு விஷயத்த சொன்னாங்க. அந்த சூழ்ச்சியில் எதுவும் உண்டு. அந்த ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? ஒண்ணு கேஸ் சிலிண்டர் பத்தி பேசினார். சரி, கேஸ் சிலிண்டர் யாரு சார் அமல்படுத்தணும், யாரு சார் வந்து சப்ளை பண்ற அதிகாரம், பர்ச்சேஸ் பண்றது எல்லா அதிகாரம் யாருக்கு? மத்திய அரசுக்கு. இப்ப யார் தெரியுமா சூழ்ச்சி பண்றது? விஜய் தான் சூழ்ச்சி பண்றாரு. மாநில அரசை கொண்டாந்து அதுல சேர்க்கிறார். ஏன்னா உங்க ஓட்டு வேட்டைக்காக, தேர்தல் அரசியலுக்காக மக்கள் கிட்ட போய் சொல்லலாமா? ஏன் திணிக்கிறீங்க கேஸ் சிலிண்டர் விஷயத்துல? ரேஷன் கடையில் அரிசி வரலைன்னா திட்டணும், தமிழ்நாடு அரசை திட்டணும். கரண்ட் பில்லு கூட்டுறாங்க, சொத்து வரியை கூட்டுறாங்கன்னா தமிழ்நாடு அரசை திட்டணும். தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. கேஸ் சிலிண்டர் ஒரு பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க, ஒரு லேமேனா நான் கேட்கிறேன், கேஸ் சிலிண்டர் யார் சார் பொறுப்பு? எதுக்காக மாநில அரசு கொண்டு வந்து திணிக்கிறீங்க? சூழ்ச்சி யார் செய்யறா? விஜய் தான் சூழ்ச்சி செய்யறார். ரெண்டாவது சூழ்ச்சியை அவர் கவுண்டர் பண்றாரு. சார் கவுண்டர் பண்றது உண்மையை சொல்லி பண்ணணும். ஒரு புதிய வரவு, ஒரு மாற்று அரசியல் பண்ற தூய சக்தி விஜய் பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? உண்மையை சொல்லி முகத்திரையை கிழிக்கணும். ஸ்டாலின் முகத்திரையை, திமுக முகத்திரையை, அமித்ஷா முகத்திரையை, பிஜேபி முகத்திரையை உண்மையை சொல்லி கிழிக்கணும் சார். மக்கள் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ரெண்டாவது விஷயம் அவர் சொன்னது நீதி கேட்டு வந்தேன்னு சொன்னது ஜனநாயகனுக்காக. 4 மாசமா ஏன் மௌனமா இருந்தீங்க? அது பத்திக்கிட்டு எறிகிற போது எல்லாரும் குரல் கொடுத்தாங்களே, ராகுல் காந்தி, ஸ்டாலின் எல்லாரும் குரல் கொடுத்த போது வாய மூடி மௌனமையா இருந்தீங்களே ஏன்? சரி, அதுலயும் இன்னொரு பொய்ய சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து அதை தடுத்துட்டாங்கிறார். நீங்களும் சினிமா தொடர்புடையவர் தான், நீண்ட கால அனுபவம் உள்ளவர். சென்சார் சர்டிஃபிகேட் யார் சார் கொடுப்பா? அது ஒரு அட்டானமஸ் பாடியாவே இருந்தாலும் அதுக்கு கவர்ன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். மாநில அரசுக்கு துளியாவது சம்பந்தம் இருக்கா ஒரு படம் வெளிவருவதில்? இல்லை இல்லை. அப்ப விஜய் போய் சொல்லலாமா? அரசியல் ரீதியாக பிஜேபியும் திமுகவும் கள்ள உறவு வைத்து பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் சொல்லுங்க. விஜய்க்கு அந்த உரிமை இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதைத்தான் அம்பலப்படுத்தணும். நான் குறுக்க வரமாட்டேன். ஏன்னா ஒரு விஜய் ஏதோ ஆதாரத்தை வச்சிருக்காரு போல, ஏதோ ஒரு ஊழலை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம சொல்லலாம். உண்மைக்கு மாறா அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்துல மாநில அரசும் சேர்ந்து சூழ் செய்துங்கிறது நீலி கண்ணீர் வடிக்கிற மாதிரின்னு நான் பச்சையா போட்டு உடைக்கணும். உங்க கடமையும் அதுவா தான் இருக்கணும். உண்மையை சொல்லி மக்கள் கிட்ட போகணும் சார். எதுக்கு சார் பொய் சொல்றீங்க? மற்ற விஷயங்களை பத்தி ஏன் பேச மாட்டாரு அவரு? திமுக பத்தி விமர்சிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களை ஏன் பேச மாட்டீங்க? புரியுதுங்களா சார்? இதுதான் தூய சக்தியினுடைய லட்சணம். இதானா சார்? நீங்க 75 வருஷம் பாரம்பரியம், 50 வருஷம் பாரம்பரியம் உள்ள அரசியல்வாதிகளோட விஜய் ஒப்பிட்டா விஜய் வந்து மிசரபிள் ஃபெயிலியர். சார் நான் ஒப்பிடவே கூடாது சார். அதுக்கு சார் ஒருத்தர் பொய் சொல்றாருங்கிற எதுக்கு சார் ஒப்பிடணும்? அரசியல் என்பது முதல் நாளே கத்துக்கிறதுல போக 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 கத்துக்கணும். போக 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 கத்துக்கணும். கத்துக்க நினைக்கவே மாட்டாரு. எடுத்த உடனே சதி பண்றாங்க. எடுத்த உடனே இது அரசியல் இல்லை சார். இது வந்து ஒரு ஜனரஞ்சகமா சராசரி அரசியல்வாதிகள் பண்ற வேலை. தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு மாற்று அரசியல் பண்ண வர்றவர் இந்த அரசியல் பண்ணக்கூடாது. 2 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்றதுக்கு நீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்க, நெருக்கடி கொடுக்குறாங்களான்னு. மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆதாரத்தோட உதயநிதிக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க? ஸ்டாலினுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க? கனிமொழி இப்ப சென்னையில பிரச்சாரம் பண்ணான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவருக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்கு? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்க அப்படி கேட்டீங்களா? நாங்கள் கேட்ட நேரம் எங்களுடைய அப்ளிகேஷன் இந்தாங்க, மக்கள் மட்டி காட்டணும். தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற அனுமதி, அந்த கடிதத்தை காட்டணும். நாங்கள் எத்தனை மணி நேரம் கேட்டால் எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க? கனிமொழிக்கு, உதயநிதிக்கு, ஸ்டாலினுக்கு, எடப்பாடிக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க? எங்களை எப்படி பழி வாங்குறாங்கன்னு ஒரு செகண்ட் இந்த ஆதாரத்தோட ஒரு பிரஸ் மீட்லையும் சொல்லட்டும், அறிக்கையாக கூட விடட்டும் சார். இது எதையுமே காட்டாம எங்களை பழி வாங்குறாங்கன்னு பேசிக்கிட்டு வர்றது எந்த வகையில நியாயம்? இப்படி பொய் பேசுகிற அரசு, ஊழலை விட மோசமானது இவ்வளவு பொய் பேசுறது. அதை புரிஞ்சுக்கோங்க சார். இதுதான் வெளிப்படையே தெரியுது. அவங்க 2 பேரும் எவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்கன்னு இது ஜனங்களும் பாக்குறாங்க, எல்லாருக்குமே தெரியுது. ஆமா, இவருக்கு மட்டும் நெருக்கடி கொடுத்து 1 மணி நேரம் நெருக்கடி. அதுதான் சார் சொல்றேன். விஜய் கொடுத்த அப்ளிகேஷன் காப்பியை மக்கள் முன்னாடி வைக்கட்டும். இத பிரஸ்ல வச்சு பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா சார். இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, எதுக்காக சார் கேக்குறீங்க? உள்ளங்கை நெல்லிக்கடியே தெரியுது இல்ல? என்ன எந்த விஷயம் தெரியுது? இப்ப இவங்க பிரச்சாரம் பண்ற நேரம், 2 பேரும் பிரச்சாரம் பண்ற நேரம், எடப்பாடி பிரச்சாரம் பண்ற நேரம் எல்லாமே வெளியில தெரியுது. அப்ப எனக்கு மட்டும் ஏன் குடைச்சல் தரேன்னு ஒரு அதான் சார். நீங்க கேட்ட அந்த அப்ளிகேஷன் காப்பியை காட்டுங்க சார். தாவேகா கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்ட அப்ளிகேஷனை வெளியில விடுங்க. பெரிய ரகசிய டாக்குமெண்ட் கிடையாது, எக்ஸ் ஃபைல் கிடையாது. புரியுதுங்களா? அதை வெளியில விடுங்க. 1000 விஷயத்தை லீக் பண்றீங்கல்ல, சொல்ல வேண்டிய விஷயம் பாருங்க. நான் 10 மணி நேரம் கேட்டேன், 8 மணி நேரமாவது கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க 2 மணி நேரம் தான் தர்றாங்கன்னு சொல்லுங்க. நான் முதல் குரல் என்கிட்ட தான் வரும். நீங்களும் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். மீடியாக்களுடைய கடமை அது. முதல் கேள்வி விஜய் கிட்ட கேட்கணும். சார் உங்க அப்ளிகேஷனை கொஞ்சம் காட்டுங்க சார்னு கேட்கணும் சார். எத்தனை மணி நேரம் நீங்க கேட்டீங்க? எவ்வளவு நேரம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தான்? ஏன்
இதுக்கப்புறம் தான் நாம தான் சார் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஒருத்தர் தப்பு செய்வார், அந்த தப்பை தூக்கிட்டு வந்து காமிச்சிட்டு இவர் இப்படி பண்றாங்கன்னு விஜய் செய்கிற தப்பை நீங்கள் உள்ளிட்ட ஊடகங்களும் செய்யக்கூடாது, நாம் உள்ளிட்ட ஊடகங்களும் விஜய் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு வர்ற கூட்டம் வந்து அன்ரூலி மாபுங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அவருக்கு மிகப்பெரிய கூட்டம் வரதுனால இவங்களுக்கு வயிற்றெரியுதுங்கிறாங்க. அவங்க வயிறு தான் செய்யும். அப்ப நீ என்ன அடக்குற, அது எப்படின்றது நிரூபிக்கணும். யாரு அடக்குறதுன்னா யாரு? அவருக்கு அந்த அனுபவம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து அப்படியே சார் அனுபவம் இல்லைன்னா கத்துக்கணும் சார். பிரச்சாரத்தை ரத்து பண்ணா எப்படி சார் அனுபவம் வரும்? இது பெருமையா? பிரச்சாரம் ரத்து 1 மணி நேரம் தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்க முடியாது, எப்படி அனுபவம் வரும்? ரத்து பண்ண அனுபவம் வருமா இல்ல அது வேற மாதிரி போய் உட்காருங்களா? அந்த 1 மணி நேரம் ரத்து பண்ணிட்டு அவர் என்ன அட்வைஸ் பண்ணாங்க அல்லது கோபத்தில் செஞ்சாருன்னு யாருக்கிட்ட தெரியாது. அப்படி தெரியாத போது அவருக்காக நம்ம வக்காலத்து வாங்கி மக்களையும் திசை திருப்ப வேண்டாம், அப்படி தவறான அரசியல்வாதிகளை வளர்த்து விடவும் வேண்டாம். டைமிங் இருக்கட்டும். அவருக்கு வர்ற கிரௌட் இருக்கு பாருங்க, அபரிமிதமான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நீங்க போலீஸை தேட வேண்டியிருக்கு. ஆமா, எவ்வளவு தெரியாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எவ்வளவு பேர் போலீஸ் போடணும்னு சும்மா ஒரு ஐடியா சொல்லுங்க. ஒரு 5000 பேர் நின்னா 5000 பேர் நின்னாலே அந்த தெரு டைட்டா தான் இல்ல. எவ்வளவு பேர் போலீஸ் போடலாம்னு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 போலீஸ் வேண்டாம். அப்படி ஏதாவது கேட்டு இப்படி கொடுத்து அதுக்கு என்ன பதில் சொல்லு? இந்த பதில் சொல்லாத வரைக்கும் நான் பிரச்சாரம் பண்ண முடியல. விஜய் வீதிக்கு வர சொல்லுங்க சார், ஒரு பத்திரிகையாளர் செஞ்சு சொல்லுங்க சார். 5000 பேர் நிக்கிறான், தலைகள் இருக்கான வீடியோ பாடுறேன், எல்லா நிருபர்களும் பாருங்க, இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தையை ஆதாரப்பூர்வமா ஸ்கிரீன்ல காட்டணும். இதுதான் சார் அரசியல். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ஒரு 10 பேரை விட்டு நீங்க எனக்காக பேசுங்கன்னு சொன்னா எப்படி சார் ஏத்துப்பீங்க? அப்படின்னா சார் உங்களுக்கு அரசியல் வேண்டி கிடக்கு. அரசியல்னா இப்படிதான் அரசியல் பண்ணணும்னு அது கூட தெரிஞ்சுக்கலைன்னா இவருக்கு எதுக்கு அரசியல்? இப்ப கூட வரமாட்டாராமா? 4 மணி நேரம் பேட்டி வரப்போகுது, அதுக்கு சினிமா மாதிரியே பில்டப் வேற. 4 மணி நேரம் பேட்டி வரப்போகுது. அந்த பேட்டி எதுக்கு சார்? மக்களை முட்டாளாக்குறதுக்கா? அதுல என்ன வேணாலும் கண்டென்ட் இருக்கட்டும் சார், அது அவசியமா சார் இந்த நாட்டுக்கு? இதுதான் சார் தோலை உரிக்கணும். தேர்தல் ஆணையத்தின் தோலை உரிக்க வேண்டிய விஜய் மௌனமாக இருப்பது இந்த நாட்டுக்கு செய்கிற கேடு, இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம். முதல்ல அந்த பாயிண்ட்டை பத்திரிக்காரங்க சொல்ல கத்துக்கோங்க. புரியுதா சார் நான் என்ன சொல்றேன்னு? தேர்தல் ஆணையத்துடைய முகத்திரையை கிழிக்கணும் சார். நடுநிலையோடு செயல்படுறோம்னு சொல்றாங்களே தேர்தல் ஆணையம், இந்த கூட்டத்தை பாருங்க, எங்கேயாவது போலீஸ் தலை தெரியுதா? இதை நிரூபிச்சுட்டு தான் சார் விஜய் அடுத்த விமர்சனத்தை வைக்கணும். அதை பண்ணாத வரைக்கும் நீங்களாம் விஜய்ங்கிற வார்த்தையை வாயை திறந்து கேட்கக்கூடாது சார். சிஸ்டர்னு ரஜினி சொல்லுவார்ல, இந்த கேரக்டர் மேலதான் நமக்கு கோபம். விஜயை ரசிக்கிறவன் தான் நானும், அது திரையில. இப்படி ஒரு அரசியல்வாதினா இதை இதுதான் சார் நம்ம தான் சார் சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு கற்றுக் கொடுக்குறோம் சார். இதை கற்றுக்கவும் மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன், ஆனால் எனக்கு துரோகம் பண்ணுறான்னு ஒரு 10 பேர் போய் பேசுங்கன்னா அதுக்கு வேற ஊருக்கு போகணும் விஜய். இந்த நாடு சரிப்பட்டு வராது. உங்களுக்கு எம்ஜிஆர் வெளில வந்தபோது எம்ஜிஆரோட கூட வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளெலாம் வெளில வந்தாங்க, அவர் பாதை அமைச்சு கொடுத்தாங்க. ஏன்னா விஜய்க்கு என்ன அன்பார்ச்சுனேட்லி செங்கோட்டையனும் கூப்பா கிருஷ்ணன் மாதிரி ஒரு சில பேர் தான் அரசியல்வாதிகள். அந்த ஒரு சிலர் பேரையாவது அவர் பேச அனுமதிக்கிறாரா? டெய்லி கூட்டி டிஸ்கஸ் பண்றாரா? போன்லயாவதுன்னு முதல்ல பாரு. அந்த செங்கோட்டையன் கதி என்னன்னு போய் கேட்டு பாருங்க. அவருடைய பிரச்சனையே வந்து அவருக்கு சரியான அட்வைசர் இல்லை. ஒரு ஹண்டே மாதிரி அல்லது ஆர்எம்பி மாதிரி அல்லது பன்ருட்டியார் மாதிரிலாம் ஆட்கள் இல்லைங்க. இருந்த செங்கோட்டையன் நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க? இந்த வேலையில அவர் பாப்பார்ல. செங்கோட்டையன் ஒரு பிரஸ் கோபி செட்டிப்பாளையத்துலேருந்து கூட அந்த பிரஸ் மீட் வைக்கலாம். நான் விஜய் தான் வைக்கணும்னு அவசியம் சொல்லலை. தேர்தல் ஆணையத்தில் தாவேகா கொடுத்த அப்ளிகேஷன் பாருங்க, எல்லாம் படிங்க. அவங்க கொடுத்துருக்க பதில் மனு பாருங்க. அடுத்த நாள் கனிமொழி பண்ணியிருக்க பிரச்சாரத்தை டயத்தை பாருங்க. உதயநிதி கொடுத்த அனுமதியை பாருங்க. எடுத்து போட்டு அம்பலப்படுத்தணும் சார். எதுவுமே பண்ணாமல் எங்களை பழி வாங்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற வேலை. ஊழல்வாதிகளை விட இவரை போன்ற நபர்கிட்ட தான் மக்கள் உஷாரா இருக்கணும். இன்னும் சினிமா இமேஜ்லேயே ஒரு இருக்காரா? அது நல்லது இல்லை. அது ஒரே நாளையில் உடச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாது. அந்த யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அது புரியாதவன் அல்ல நான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாவது வெளியில் வரணும்ல சார். நான் வெளியவே வரமாட்டேன், அடிக்கடி வெளியே போகாதீங்க, அந்த இது போயிடும் உங்களுக்கு. அப்புறம் என்னத்துக்கு அரசியல் உங்களுக்கு? எதுக்கு சார் அரசியல் சொல்லுங்கள் சார். அப்படி தான் அவரை தப்பாக வழி நடத்துகிறாங்க. அடிக்கடி முகத்தை காட்டாதீங்க, நல்ல டைட்டாக. ஒரு வீடியோ வந்துச்சு சார், முன்னாடி காலியாக இருக்குது, பின்னாடி கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு வராங்க அவங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். பெரம்பூர் மாதிரி குறுகலான சாலைகளில் போயிட்டு இந்த சேட்டையை பண்ணலாமா சார்? நீங்கள் பார்க்காத தலைவர்களா, நாம் பார்க்காத தலைவர்களா சார்? பிரச்சார காட்சிகளா? 30 குறைஞ்சி நான் ஒரு 30 வருஷம் பார்ப்பேன், நீங்கள் ஒரு 40-50 வருஷம் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னும் இவர் பிடிய வானத்தை வந்து குதிச்சிட்டாரா? இவர் அப்படியே தடுக்கிறதுக்கு எம்ஜிஆருக்கு எதிராக நடக்காதா சார் இவருக்கு எதிராக நடந்துற போகுது? அது அந்த காலத்தில். இப்பயாவது உடனே வெளியில் வந்துடுது. அப்போ ஒன்று சொல்லணும்னா கூட சென்னைக்கு போய் பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு போய் நடந்ததை சொல்லி வர்றதுக்கு 2 நாள் ஆகும். இப்போ அடுத்த செகண்ட் அம்பலப்படுத்திடலாம் யாராவது ஒருத்தர் டார்ச்சர் பண்ணா. அப்படி அவங்கெல்லாம் அந்த காலத்தில் சந்திக்காத நெருக்கடியாக நீங்கள் சந்திச்சிட்டீங்க. உங்களை என்ன பண்ணிட்டாங்க? என்ன சார் பண்ணிட்டாங்க விஜய? எனக்கு புரியல. விஜய் என்ன சார் பண்ணிட்டாங்க? வீட்டை விட்டு வரக்கூடாது, தொலைச்சு விடுவேன். நீலாங்கரை தாண்டி வண்டி வந்துச்சுன்னா பிச்சு விடுவேன். யாராவது போலீஸ் போட்டு பேரிகார்ட் போட்டு தடுத்து வச்சிருக்காங்க. இல்ல விஜய் தரப்பு ஒரு நியாயங்களே பேசக்கூடாதுங்கிறீங்களா நீங்க? யாரு சார் நியாயங்கிறது? எது சார்? முதல்ல அவர் வாயை திறந்து பேசணும் சார். நான் சொன்னேன் அம்பலப்படுத்திட்டு வீதிக்கு வரணும் சார்.
புரியுதுங்களா? அவர் வீதிக்கு வேணா மறுபடியும் கூட்டம் வரும், மறுபடியும் அதுல அப்புறம் எதுக்கு அரசியல் உங்களுக்கு? அப்போ ஒரு இதெல்லாம் ஒரு பதில என்னங்க ஒரு பாப்புலர் லீடர் அரசியலே வரக்கூடாது. அப்ப நான் எங்க வரணும், அரசியல் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இவர் அதை தவிர மீதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். சைலண்டா சசிகலாவும் ராமதாஸ் பண்ணிட்டு அந்த அரசியல் சைலண்டா சசிகலா வண்டி எடுத்து தைலாபுரம் போனாங்க சார். ஒரு 2 மாசம் முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். போய் டாக்டர் ராமதாஸ் கூட்டணி இல்லை, நேராக தைலாபுரத்துக்கு விஜய் போய், ஐயா உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க, வீட்டுக்கு வந்துட்டேன், நான் அங்கேயே பார்க்கலான்னு பார்த்தேன், அதான் இங்கே வந்து விசாரிக்கலாம், உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு வந்திருந்தா அதான் சார் அரசியல். சக தலைவர்களை மதிக்கணும், பார்க்கணும், உங்கள் லாங்குவேஜ் என்னன்னு ராமதாஸுக்கு புரியணும் சார். பாடி லாங்குவேஜும் ஓரல் லாங்குவேஜும் எதுவுமே பண்ண மாட்டாரு. விஜய் அடக்குறாங்கன்னு தூக்கிட்டு வந்துருவீங்க எல்லாம். சரி, இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் முந்துறாரா என்ன? விஜய் களத்துல இருக்கிறார். முந்திராரா? இல்ல முந்திரார் பிந்திரார்லாம் இல்லை. விஜய் களத்துல இருக்கிறார். அவர் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவாங்களா? எனக்கு எந்த மாற்று. விஜய் வீட்டுக்குள்ளே விட்டு வெளியில வராம, அந்த காம்பவுண்டை தாண்டி வெளியில வரலைன்னாலும் சுமார் 10% ஓட்டு அவருக்கு விழும். யாரை ஸ்பாயில் பண்ண போறாரு தெரியல. அது ரிசல்ட் வந்தாதான் தெரியும். எல்லோருக்குமே பாதிப்பு இருக்கும். அதிமுகவே கொஞ்சம் அதிக சேதரப்படுத்துவாரான்னு தோணுது. ஏன்னா விஜய்க்கு யார் ஓட்டு போடுவா? முதல் பாயிண்ட், இப்ப இருக்க திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பான். அவன் தான் முதல்ல போவான். இவ்வளவு காலம் அது எங்க போயிட்டு இருந்துச்சு அந்த ஓட்டு? மாற்றுன்னு யாருக்கு போயிட்டு இருந்துச்சு? ஜெயலலிதாவுக்கு, அதிமுகவுக்கு, அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னொரு கண்டென்டர் வந்துட்டாரா, அங்கே போயிட்டாரு. சினிமா என்ன இருந்தாலும் இவர் இதுல எல்லாம் சரியில்லைப்பா, சரி திமுகவுக்கும் போட பிடிக்கல, அடுத்துதான் அதிமுக, அப்புறம் தான் சீமான்னு போகும் பார்வை. இந்த திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க இப்படி ஆப்ஷன் 3 எதிர்த்த மாதிரி இருக்கிற போது பலம் திமுகன்னு சொல்லி தான் ஒரு ஸ்டேஜ் அவங்க முன்னாடி இருக்கிறாங்க நம்ம சொல்கிறோம். இதே விஜய் அதிமுக என்டிஏல போய் விஜய் சேர்ந்திருந்தாருன்னா, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மக்களை ஏமாத்துற மாதிரி பசப்பு மொழிகளை சொல்லி போய் சேர்ந்திருந்தாருன்னா, விமர்சனத்துக்கு இடையிலும் அந்த அணி வெற்றியை நோக்கி போயிருக்கோம். அதை நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன். விஜயோட அரசியல் வாழ்க்கை அதோட முடிச்சிருவாங்க, அது வேற. அது நடக்காத போது எதிராளியினுடைய வாக்குகள் சிதறுகிற போது அது பிரதான கட்சிக்கு பலன் சேர்க்குங்கிற அந்த அடிப்படையில் தான் ஒரு ஸ்டெப் திமுக முன்னாடி இருக்குன்னு நான் இப்பவும் சொல்கிறேன். ஸோ விஜய் ஒரு என்டிஆர் ஆக முடியாதுங்கிறீங்க? அவர் என்ன ஆகுறாருங்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்களும் தான் நானும் இருப்பேன், உட்காந்து ஃப்ரீயாக ஹாயாக பேசுவோம். பல விஷயங்களை அற்புதமாகவும் ஆணித்தரமாகவும் பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி.